அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 போன்ற அனைத்து தேர்வுக்குமே நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை ஏப்ரல் 27ஆம் தேதி 2026. இன்னைக்கு நேத்து நடந்த நியூஸ் பேப்பர்ல வந்த தகவல் எல்லாத்தையும் நான் இங்க உங்களுக்காக எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் 3 வரி சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு மொத்தமே 9 செய்தி தான். நியூஸ் பேப்பர் ஃபுல்லா எடுத்தீங்கன்னா நிறைய செய்திகள் இருக்கும். அவ்வளவு செய்திகள் பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டாம். ஓகேங்களா? இப்போ சுற்றுச்சூழல், அதுக்கு அடுத்து பாதுகாப்பு, மொத்தம் 6 பிரிவுல சுற்றுச்சூழல், பாதுகாப்பு, விளையாட்டு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சர்வதேச தினங்கள் கொடுத்திருப்பாங்க, தமிழ்நாடு, தமிழ் மாநிலம் சம்பந்தப்பட்ட தகவல், பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், அதுக்கு அடுத்து திருப்பி அதாவது சுற்றுச்சூழல் தகவல் திருப்பி வந்திருக்கு. மொத்தம் 6 தகவல் தான், 6 பிரிவு தான். ஓகே, இதுல இருந்து 9 செய்திகள் வந்திருக்கு. இந்த 9 செய்திகள்ல இருந்து 15 கேள்விக்கு பதில்கள் நீங்க பாக்குறீங்க. சோ நீங்க இப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தேகா ஏரி பறவை சரணாலயம் இந்தியாவில் எத்தனையாவது ராம்சர் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சோ உங்களுக்கு ஈஸியா பாத்தீங்கன்னா வந்துடும். 99வது ராம்சர் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது உத்தரப்பிரதேசத்துல அலிகாரில் இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. ஸோ இது சம்பந்தமான டீட்டெயில் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கீவேர்டு ராம்சர்னா என்ன, 99வது தலம் என்ன, அலிகார் மற்றும் நன்னீர் நிலம்னா என்ன. இது நீங்க திருப்பி பேக் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது நீங்க படிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு 15 கேள்விகள் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்போம்ப்பா. இந்த 15 கேள்விகள் படித்த பிறகு நிச்சயமாக டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும். இப்ப முதல் கேள்வி பாருங்க, தேகா ஏரி பறவைகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? நான் உத்தரப்பிரதேசம்னு ஆன்சர். ஓகேங்களா? கொடுத்த உடனே கரெக்ட் ஆயிரும். ஸோ 99வது ராம்சர் தலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. தேகா ஏரி பறவை சரணாலயம், இதுதான் ரைட்டு. ஸோ நான் பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு கொடுக்குறேன், சில்கா ஏரின்னு கொடுக்குறேன். ஸோ அது என்ன சொல்லிரும், தப்பு. ஸோ அப்ப சரியான விடை பார்த்தீங்கன்னா சி. இது எங்க இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துரும். ஓகேங்களா? டிவ்எக்ஸ் 2026 பயிற்சி எந்த நாட்டோட பண்ணிருக்கிறாங்க? ஸோ இங்க பாருங்க, இந்தியாவும் இலங்கையும். நான் தப்பாவே கொடுத்தாலும் அது சரியா கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்ப அறிவுசார் சொத்துரிமை தினம் அதோடைய கருத்துரை என்ன, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. 2026 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா இப்படி வைக்கிறோம். வச்ச உடனே அதுவே கொடுத்துரும், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துரும்ப்பா. அழகா பாத்தீங்கன்னா இது பண்ணிருக்கிறோம். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க இந்த கீழே ஒரு பட்டன் இருக்கும் சைட்ல, அதை வச்சு ஃபாலோ பண்ணுங்க. நீங்க கற்பதையுடைய பிளாக்குள்ள போனீங்கன்னா இப்படிதான் கொடுத்துருக்கும். ஸோ இதுல உங்களால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணவே முடியாது. என்ன சார் கிளிக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பீங்க. ஸோ அதுக்கு நீங்க கண்டிப்பா இந்த ஒரு தலைப்பை, ஒவ்வொரு தலைப்பையும் நீங்க கிளிக் பண்ணி பார்க்கணும். இப்ப இது முகப்பு பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஹோம் பேஜ்ல இருக்கு. ஸோ அப்ப இப்ப நீங்க 26ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணா தான் உங்களுக்கு அது உள்ளக்குள்ள போகும். உள்ளக்குள்ள போய் நீங்க கேள்வி பதில் இதெல்லாம் நீங்க ஈஸியா அடிக்க முடியும். ரைட்டா? ஸோ ஹோம் பட்டனுக்குள்ள போய் நீங்க அந்த பேஜை என்ன கொடுத்துருக்கேனோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி சிவப்பு கலர்ல மாறிடும். சிவப்பு கலர் மாறினதுக்கு அப்புறம் இப்படி வினாடி வினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப எளிமையா நான் கொடுத்துருக்கேன்ப்பா. ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பயன்படுத்திக்கோங்க. ரைட். தமிழ்நாடு 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிக வாக்குப்பதிவு பெற்ற தொகுதி என்ன? கரூர்ல வீரபாண்டி. ஓகே, சோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். குறைந்தது என்னன்னு கேட்டா கன்னியாகுமரி. சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு 15 கேள்விகள் அடிச்சு பழகணும்னா ஈஸியா நமக்கு மைண்ட்ல நிக்கும். ஸோ இந்த 15 கேள்விகள் எப்படி இருக்கு, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலாம். நீங்க அனானமஸ்ன்னு சொன்னாலும் சரி, இல்ல கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்க கமெண்ட் பண்ணாலும் சரி, மிகவும் மகிழ்ச்சி. அதே மாதிரி தமிழ் இலக்கணமும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் 2 டெஸ்ட் நாங்க கொடுத்துருக்கோம். பொது அறிவு 2 டெஸ்ட் வந்துருச்சு. அடுத்தடுத்து டெஸ்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ பயன்படுத்திக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கற்பதைஸ் டெலிகிராம்ல குழுவுல குரூப்ல ஜாயின் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். தேங்க்யூ.